ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அன்று வந்ததும் இதே நில, என்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. அம்பிகாபதி கண்ட நில, அமராவதியை தின்ற நில, அம்பிகாபதி கண்ட நில, அமராவதியை தின்ற நில, கம்பன் பாடிய வெள்ளி நில, கவிஞர் ஆடிய பிள்ளை நில, கவிஞர் ஆடிய பிள்ளை நில. ஏதோ இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடும் சொன்னான். வேண இவன் வரத்துக்குள்ளே அவனே பேங்க் சார்ஜர் போயிடாம பொழுது. இதில் வேற மறந்துட போகிற மயிறு நம்மளே வேற சொல்கிறான். இது இன்னும் தூயின் இருக்குது பெரிய எருமை மாடு மாரி. எழுந்துடா டேய், இன்னும் தூயின் இருப்ப சூரியன் சூத்திர குத்துற வரைக்கும். டேய் டேய் ஏந்திரா. இங்க பாரு, உன்னை புதுசாக எதுவும் பண்ண சொல்ல, வழக்கமாக இல்லைனாலும் பண்ணுறதான். இங்கே பாலம் போட்டு இருக்குது பாரு, சாப்பிடு. அப்புறம் அந்த 3 வேளை மாத்திரை இருக்குதுல்ல, அதில் ஒரு வேளை எடுத்து போட்டு தூங்கு, புரியுதா? அப்புறம் இந்த சும்மா ஃப்ரிட்ஜ் எடுத்து என்ன குடிங்க சாப்பிட்டு இருக்காத, புரி. நீலாம் திருந்தவே மாட்டேல. உன் பிளான்ல எனக்கு தெரியும் போகிறம்போக்கு. கூலிங்லாம் ஒத்துக்கான்னு தெரிஞ்சும் ஃப்ரிட்ஜ் எடுத்து சாப்பிடுவேன். அப்புறம் தலை வலிக்குதே மயிறு வலிக்குதுன்னு காலேஜை மட்டம் பண்ண வேண்டியது. சும்மா தான் கேட்குறேன், நீலாம் எப்போ படிச்சு எப்போ விளங்கி எப்போ இங்கே பாடுறா. பெத்த வயல உனக்கு சாப்பாடு கூடாதுன்னு பார்க்குறேன். நீ பெத்த என் அம்மா தான் பெத்துச்சு. புறம்போக்க இதெல்லாம் நல்லா தான் பேசுற. ஒரு 2 சப்ஜெக்ட் உன்னால பாஸ் ஆக முடியுதா? ஐயா 2 சப்ஜெக்ட்ல பாஸ். 6 அரியர்ல நீ 2 தான் பாஸ். நீ பாஸ் ஆனானே கேட்ட. எப்பா நீ படிச்சா படி, படிக்கலாம் குட்டி சோறா போ. கடைசியில் நானா கஷ்டப்பட போறேன், நீ தான் கஷ்டப்பட போற. கரெக்டு. படிக்கலனா நான் தானே கஷ்டப்பட போறேன். அப்போ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. யோ சேவியர், என்னயா? யோ டைம் ஆயிடுச்சியா? இதோ வந்துட்டே இருயா.
அடிக்கடி காலை எனக்கு காட்ட வேண்டியதாகுது. டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை போடா. ஏய் சொல்லு. டேய் பேங்க்கு தான் டைம் ஆச்சு சொன்னேன்ல, சீக்கிரம் போடா. அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன். ரைட் விடு. சரி 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. ஒன்று மட்டும் இப்படி சாப்பிட்டு நாய் ஒருத்தர். ஐயோ இன்னைக்கு ஏன்டா எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பண்ணுற? இப்போதான் பசி வந்த ஆய் வரும், ஆய் வந்த பசி வரும். சாம்பாரா? செக், நம்ம ஐட்டத்தை எத்தனை வேண்டியதான். டேய் டேய் ஏந்திரா. இங்க பாரு, உன்னை புதுசா எதுவும் பண்ண சொல்ல, வழக்கமா இல்லைனாலும் பண்றதுதான். இங்க பாலும் பிரிட்டு இருக்குது பாரு, சாப்பிடு. அப்புறம் அந்த 3 வேளை மாத்திரை இருக்குதுல்ல, அதுல ஒரு வேளை எடுத்து போட்டு தூங்கு, புரியுதா? அப்புறம் இந்த சும்மா ஃப்ரிட்ஜ் எடுத்து என்ன குடிக்க சாப்பிட்டு இருக்காத, புரி. இதெல்லாம் தெரிஞ்சவே மாட்டேன்ல, உன் பிளான்ல எனக்கு தெரியும் போறம்போக்கு. கூலிங்லாம் ஒத்துக்கான்னு தெரிஞ்சா ஃப்ரிட்ஜ் எடுத்து சாப்பிடுவேன். அப்புறம் தலை வலிக்குதே, மயிறு வலிக்குதுன்னு காலேஜ் மட்டம் பண்ண வேண்டியது. நான் உனக்கு சும்மா தான் கேட்குறேன், நீலாம் எப்போதான் படிச்சு எப்போதான் உருப்பட போற? நானும் உனக்கு கடைசி வரைக்கும் குட்டி கவிட்டு சொல்ல.
பாக்குறத பாரு. ஏய், நான் உன உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிக்கிறேன். அப்படி பாத்துங்கிற பாரு. ஏய் ஏய், நான் சொன்னது புரிஞ்சுது இல்ல? அந்த பால் பிரெட் எடுத்து சாப்பிட்டு மாத்திரை ஒன்று எடுத்து போட்டு தூங்கு. நான் சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவேன். யோ சேவியா, இதோ வந்துட்டேரா. யோ டைம் ஆயிடுச்சியா. சரி 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. சரி போ. தேஜாவா இருக்கும். ஐயோ, இந்த வயிறு வேற. என்னடா இது? இவன் எத்தனை கால் பண்ணிக்கிறா? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. 5 மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய கால் பண்ணா பிஸின்னு வருது. சை. என்ன ஒன்றுத்தையும் காணோம் உள்ள. மொத்தமாக காலி பண்ணிட்டேனா? டேய் டேய் ஏந்திரா. இங்க பாரு, உன்னை புதுசா எதுவும் பண்ண சொல்ல, வழக்கமா இல்லைனாலும் பண்றதுதான். பாலு பிரெட்டு சாப்பிடுப்பா. ஏய், என்னடா பிளான் பண்ற? ஏய், சாவே.
மருமக எதுக்கு இப்ப கத்துற நீ நீலாம் திருந்தவே மாட்டல. உன் பிளான் எனக்கு தெரியும் பொறும்போக்கு. கூலிங்லாம் ஒத்துக்கான்னு தெரிஞ்சா ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிடுவேன். அப்புறம் தலைவலிக்குதே மயிர் முன்னாடி என்ன சொன்ன மேல உனக்கு இப்போ மட்டுமா உனக்கு சொல்றேன், தினம் தான் சொல்றேன். அப்பயே நீ கேட்குற மாதிரி தெரியும் எனக்கு. இப்போ நான் சொல்றதுல உனக்கு கஷ்டமா தான் தெரியும். கடைசியில நீ கஷ்டப்படும் போது உனக்கு படிக்கிற அருமை தெரியும். யோ சேவியா, யோ என்னயா, யோ டைம் ஆயிடுச்சியா. வந்துட்டே இருக்கியா? மாத்திரலாம் ஒழுங்கா போடு, புரியுதா? பக்கத்துல வீடுலாம் இருக்குது, சும்மா கத்திக்கின்னு சிலம்பிக்கலாம் இருக்காத. நான் சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவேன். ஒழுங்கா படுத்து தூங்கு. சரி 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. 10 நிமிஷமா எதுக்கு? சொல்லுடி. ஏன் என் ஃபோன் எடுக்கல? எடுக்கலையா? அப்போ நான் ஃபோன் போட்டு நீ எடுத்து நம்ம 2 பேரும் என்ன பேசணுமா? ஏய் ஜொரண்டி, தூங்கிட்டேன். அப்போ என்னோட உனக்கு தூக்கம் முக்கியமா போச்சுல்ல? ஏய் ஜொரண்டி, பைத்தியம். பைத்தியமா தான் இருந்த உன் மேல. இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்திருக்கேன்ல, இப்போதான் எல்லாமே எனக்கு புரியுது. உனக்கு என்னத்த பிரச்சனை இப்போ? எனக்கு பிரச்சனையே இப்போ ஏன் உன்னை லவ் பண்ணன்னு தான் இருக்கு. ஏய் முதல்ல இங்க பாரு, நீ எது இப்படி பேசணும்னு சுத்தமா எனக்கு புரியல. முதல்ல என்ன நினச்சி ஃபர்ஸ்ட் சொல்லு. சி, பொய் சொல்லாத. இதுக்கப்புறம் நல்லவன் மாதிரி நடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத, சிறுவு பிஞ்சிடும் உனக்கு. ஏய் நான் என்னடி பண்ணேன்? ஹலோ. ஐயோ இருக்கிற டென்ஷன்ல இந்த பைத்தியம் வரைச்சை. நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you are calling. பாலத்தில் உப்பு கலக்கத்தோடு நல்லா தாண்டா இருக்கு. ஏண்டா ஒண்ணு கடை ஒரு நேரம் போயிடான ஒண்ணுங்க. மாட்டிக்கிச்சா? ஏண்டா ஒன்று தான். என்னடா கொஞ்சம் மணி மாட்டிக்கிச்சா? மாட்டிச்சா? அதை எடுத்து பண்ணுவாங்கடா சீக்கிரம், டைம் ஆகுது. நீங்கள் டயல் டேய், செய்த எண் என்னாச்சுடா? தற்போது பிஸியாக உள்ளது. ஏய் ஸ்வேதா தாண்டா, காலிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டான். ஏன்னு தெரியல. ஏண்டா நீ பண்ண வேலைக்கு உன் ஃபோனை வேறு எடுப்பாளவ? ஏய் நான் என்னடா பண்ணேன்? ஆமாம், நீ ஃபஸ்ட்டெல்லாம் மெசேஜ் பண்ணலாம் மகேஷ் கிட்ட. ஐயோ இது வேற நின்று தொலை மாறுது. மொத்த 2 லிட்டர் குசி 2 மணி நேரமா என் தாலி அத்துங்கடா நீ. மகேஷ் கிட்ட காமிச்சியா? டேய் நான் என்ன காமிச்சேன்? மெசேஜ் பண்ணும்போது புரியும் பார்த்துட்டான். 2 ஒன்று தான். இப்போ அதுக்காக கோச்சிங்கிறா? டேய் கோச்சிங் நான் சந்தோஷப்படுறா. இதுவே முன்ன மாதிரிலாம் இருந்தா என்ன வந்திருக்குன்னு தெரியல உனக்கு.
டேய் உன்னை ஏற்கனவே சொன்னல டைம் ஆயிடுச்சு. டேய் இதோ வந்துட்டேறா. நீ வந்தே லேட்டு. இதுல ஒரு கோவம் மாதிரி இருக்கு. ஏய் இப்போ கதவு எதுக்கு பூட்டுற? டேய் அந்த நாய் மூஞ்சி பார்த்தா ஏதோ பிளான் பண்ணிட்டு வெளியே போகிற மாதிரி தெரியுதுடா. அதனால தான் பூட்டி வைக்கிறேன். இல்லைன்னா ஜுரம் கூட பார்க்காம வெளியே போயிட்டு சுற்றிங்க எனக்கு அந்த புறம்போக்கு. சரிண்ணா பைத்தியம்டா நீ. டேய் அவனை பற்றி தான் தெரிஞ்ச அப்படிலாம் பேச மாட்டேற நீ. ஆமாம் தெரியாது எங்களுக்கு. சரியா ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. 10 நிமிஷமா எதுக்கு? சாப்பிட போகும்போது மட்டும் எப்படித்தான் கால் பண்ணுறான்னு தெரியல இந்த மசுரு. எப்போ பார்த்தாலும் சண்டை போட வேண்டியது, அப்புறம் ஃபோன் எடுத்துமா ஆளுக்கிட்ட குறா அதுக்கிட்ட குறை நீ உசுரை வாங்க வேண்டியது. ஹலோ சொல்கிறா மச்சான் எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. சொல்லு. மச்சான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளீஸ்டா. டேய் தெரியும் சொல்லு. டேய் மச்சான் உன் ஃபோன் இதுமாதிரி ஆண்டு கொஞ்சம் குறா ப்ளீஸ்ரா. டேய் எதுக்கு பதமாக பேசுகிறா? டேய் சொல்கிற டைமில் மச்சான் எதுவும் குறா ப்ளீஸ்ரா. டேய் ஏய் ஓரண்டா மசுரே, இது முன்னாடி தூது போவாத்தான். சரி போடா சீக்கிரமா போடா. மச்சி அவன் ஆல்ரெடி லவ் பண்ணதுக்கு சூசைட் அட்டன் பண்ணி 6 நாள் ஐசியூவில் இருந்து பிளட்டு வேறு கிடைக்காம அப்புறம் யாரோ புண்ணியமாக பிளட்டு கொடுத்து காப்பாற்றி சொல்லும் போதே கஷ்டமாகுதுடா. ஆனால் இதையும் தண்ணி உன்னை லவ் பண்ணுற பற்றியா? அது சும்மாலாம் இல்லைடா. அப்போ அவள் எந்த அளவுக்கு நம்புறான்னு பார்த்துக்கோ. அதை போகிற பக்கத்தில் காணி கிளாஸ் கீழே போட்டு வடிக்கிற மாதிரி வச்சுட்டு போயிடாத. மச்சி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல? இல்லை அந்த பையன் தான் ஸ்வேதா கிட்டக்கிற சொத்துக்காக லவ் பண்ணான். இப்போ எங்கே போனான்னு கூட தெரில. ஆனால் நீ அப்படிலாம் இல்லைல்ல? டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்? இல்லைடா, அவங்க அப்பா அம்மா செத்தப்ப கூடவா அப்படி அழலை. ஆனால் அந்த பையன் போனதை நினச்சி எப்படி அழுதா தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளு. உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தான் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சமாச்சு சந்தோஷமாக இருக்கா. திரும்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது பண்ணி முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ஆய்த்தொலை போகுது. ஆனால் திருப்பி அந்த மாதிரி சம்பவம் அவளுக்கு நடக்கிறது நடக்காததும் ஊக்கில் தாண்டா இருக்குது. பார்த்துக்க. ஹலோ பேபி. டேய் நான் தானே பேசுகிறேன். ஏய் அவ வீட்டுக்கு போனே இல்லை பஸ் நீ. ஏய் இப்போ தானே சொல்ல வரேன், எது கத்துற நீ? ஓ, சரி சரி சொல்லு. சரி ஸ்வேதா வீட்டு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதாண்ணா? ஏண்டா? இல்லை அவங்க வீட்டை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்கு, அதான் எப்படி போகிறதுன்னு பார்க்குறேன். ரவிண்ணா என்ன ஸ்வேதா வீட்டு கூட்டமாக இருக்குது? அதை ஏன்பா கேட்குற? அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சுப்பா. என்ன என்ன சொல்ற? உசுர போனாலும் எனக்கு நீதானே, உலகம் அழிஞ்சாலும் எனக்கு நீதானே, என்னை விட்டு போனாலும் எனக்கு நீதானே, உனக்கு நீதானே, எனக்கு நீதானே, உசுர போனாலும் உலகம் அழிஞ்சாலும் என்னை விட்டு
மச்சனே என் குறிச்சி தானே சேர்த்துக்கிறாங்க. இப்போ எங்க இருக்க நீ? டாக்டர் அவளை கை விட்டாங்க மச்சான். என்ன மச்சி பண்ணுறது? இப்போ கிளம்புனா கூட வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்டா. அங்கே டைம் ஆகிடும். டேய் வாழ அங்கே செத்து கிடக்குறாடா. இப்போ தான் டைம் அது இதுன்னு பேசுகிறா. மச்சி அவள் 11 மணிக்கு வந்துடுவாடா. நீ வை. டேய் ஹலோ, யாரா அவன் 11 மணி அது இதுன்றான்? டேய் டேய் ஏந்தரா இங்க பாரு, உன்னை புதுசாக எதுவும் பண்ண சொல்ல, வழக்கமாக என்னாலும் பண்ணுறது தான். பாலும் பிரெட்டு தானே, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறியா? அப்போ சரி சாப்பிட்ருவில்ல. அப்புறம் அந்த 3 வேளை மாத்துறதுல அதில் ஒரு வேலை போட்டுன்னு தூங்கு. நான் 6 மணிக்கு வந்துடுறேன். போலாமாடா? போடா. சரி 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. இன்னது 10 நிமிஷமா? எதுக்கு? ஏன் என் ஃபோன் எடுக்கல? பேபி 2 நாளாக ஒரே சோர். இங்க பாரு, இந்த ஜொரம் மயிரெல்லாம் என்கிட்ட பாட்டி சொல்லி பாத்ரூம்ல வழுக்கி உண்டாங்கடி. பொய் சொல்லாத. கண்ணு முன்னாடி வழியில துடிச்சு நான் சொல்றேன். ஐயோ பாட்டி, உனக்கு நான் இருக்கேன். வீடியோ கால்க்கு வா. உனக்கு ஈவ இருக்குமே இல்லையா? இல்ல. சுதா, நான் சொல்ற மட்டும் கொஞ்சம் கேளா. நான் ஏதோ தப்பு பண்ணி தெரியுது, ஆனா என்ன தப்பு பண்ணி எனக்கு சரியா ஞாபகம் இல்லடி. ஆமா ஆமா, உங்களை மாரி ஆளுங்களுக்குலாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் சொல்றத கொஞ்சம் கேள்வி. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நீ என்ன எனக்கு அப்பாவா இல்ல அம்மாவா? ஐயோ, நான் சொல்றத நீ கேட்க தேவை. அந்த கிறிஸ்துவ எல்லாம் அப்படி தொலைச்சிடாதடி. இப்ப கூட நான் சாவ போறேன் தான் நீ கால் பண்றல. கவலைப்படாத, உன் பேர் எழுதி வச்சுக்கலாம், நான் சாவ மாட்டேன். எங்க அப்பா காசு ஆயிடுச்சு. எங்க அப்பாக்கு ஓவர் ஆக்ட் நினைச்சு போலோ. எங்க அப்பா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவருக்கு உன்னை புதுசாக எதுவும் பண்ண சொல்ல, வழக்கமாக என்னாலும் பண்ணுறது தான். ஏன் என் போன் எடுக்கல? எங்க அப்பா எனக்கு எவ்வளவு பிடிக்கும். பொய் சொல்லாத. இதுக்கப்புறம் நல்லவன் மாதிரி நடிச்சிருந்தான்னு வச்சுக்கேன், செருப்பு பிஞ்சிடும் உனக்கு. பேபி, இந்த லெஃப்ட் காலு
இல்ல இந்த ரைட்டு காலு துண்டா போயிடுச்சுடி. டேய் டேய் ஏன்றா அந்த 3 வேளை மாத்திரை இருக்குதுல்ல அதுல ஒரு வேளை எடுத்து போட்டு தூக்கு. ஏன் என் ஃபோன் எடுக்கல? பேபி ஹாஸ்டல்ல ஒரு கை துண்டா போய் ஒரு காலை வச்சு நடக்க முடியும். போய் சொல்லாத. காலு வெட்டிக்கிச்சுன்னு என்கிட்ட விளையாடி நிற்கியா நீ? டேய் டேய் ஏன்றா ஏன் என் ஃபோன் எடுக்கல? உன் போன் எடுக்கலாம் என்னப்பா? என் மூஞ்சுக்கு நேராவே சொல்றேன்ல, நான்லாம் செத்தாதாண்டா உனக்கு அந்த வலி தெரியும். ஐயோ அதான் மறுபடியும் செத்துனே இருக்கியே. டேய் டேய் ஏன்றா இங்க பாரு உன்னை புதுசா எதுவும் பண்ண சொல்ல வழக்கமா இல்லைனாலும் பண்றதுதான். போலாமாடா? போலாம் போடா. சரி 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. என்னது 10 நிமிஷமா? எதுக்கு? மேல தானே இருக்க. கடவுள் ஒருத்தன் தான் வச்சுக்க, அவனுக்கு என்னை விட சொல்லு. தலையில ரொம்ப சுத்துது, அப்படியே ராணுவ உட்காந்த மாதிரி இருக்குது. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா. சொல்கிறா. மச்சான் நான் சொல்ல சிரிக்காம கேட்பியா? அவ்வளோ பெரிய ஜோக்கா? சரி சொல்லு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதா? ஆமாம். அந்த 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 1 hour இருக்குதா இல்லையா? ஆமாம் இருக்குது. அதில் ஒன்றில் நான் மாட்டிக்கணும் முழிச்சுனே இருக்கிறேன் மச்சான். இப்போ நான் சிரிக்கணுமா? டேய் நான் இங்கே சீரியஸாக பேசியிருக்கேன்டா. டேய் இப்போ நான் சொல்லிட்டேன் அழுகுற நீ? இப்போ மட்டுமே அழுகுற, ஒரு 3/4 மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்புறம் முழிப்பேன் அழுவேன் தூங்கிடுவேன், மறுபடியும் முழிப்பேன் அழ மாட்டேன் தூங்கிடுவேன், மறுபடியும் முழிப்பேன் அழுவேன் தூங்கிடுவேன். டேய் என்ன தாண்டா சிம்பு படம் மாதிரி என்னன்னு சொல்லுகிற? அது தாண்டா அது மாதிரி ஒன்று தான் நான் மாட்டிங்கிறேன். இப்போ என்ன லூப் மாதிரி எதில் ஒன்று மாட்டினுக்கிற அதானே? ஆமாம் மச்சான். மச்சி இங்கே பாரு, பொதுவாக லூப்பில் யாராவது மாட்டிருந்தாங்களே வச்சுக்கேன், அவங்களுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கணும். இல்லைன்னா பச்சரிசியா? பைத்தியம், அது பச்சரிசி இல்லைடா, பர்பஸ்டா. புறம்போக்கு. ஓ பர்பஸ். கொஸ்டின் நம்ம உயிரும் வாங்குறானு. இல்லைன்னா வச்சுக்கேன் அந்த லூப் உனக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் மச்சான். அவ்வளோதான் மச்சான். எப்படா சொல்லும், கொஞ்சம் கேட்டு சொல்கிறா. இதுக்கு தானே ஃபோன்லாம் நான் எடுக்கிறதே கிடையாது. எதனா படம் பார்க்க வேண்டியது, குடிக்க வேண்டியது, அப்புறம் என் உயிரை வாங்க வேண்டியது. செக் போன வை. மா பச்சரிசிக்கு நான் எங்கம்மா போவேன்? ஹாய், என்ன பண்ற? சும்மா தான் இருக்குண்டி. சும்மாவா?
அது எப்படி பசங்களால மட்டும் சும்மா இருக்க முடியுதோ தெரியல. பசங்களா? ஏன் நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்களா? சும்மாவா? நாங்கெல்லாம் சும்மா இருந்தோன்னு வச்சுக்கேன், அடுத்த நாளே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுவானுங்க. படிச்சா மட்டும்தான். அதுவும் கரெக்டு தான். பெரியாரெலாம் சும்மாவா சொல்லிட்டு போனாங்க? ஆமா, நீ சொல்ற மாதிரி பெரியார்லாம் இல்லைன்னா இப்ப எப்படி இருந்திருப்போன்றதே யோசிக்க முடியல. ஆமாம் ஆமாம். ஏய் சரி, சாப்பிட்டியா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. இரு, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஏய் சாட் பண்ணிட்டே சாப்பிட்றேன்டி. சாப்பிடும் போது எந்த வேலையும் செய்யக்கூடாது, எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. சரி ஓகே. சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். ம். டேய், நான் போறேன்னு சொன்னேன்டா. ஐயோ சாரிப்பா. ஐ லவ் யூ. பக்கத்தில் ஒரு ஹார்ட் சிம்பிள். சரி சரி, ஓகே. ஐ லவ் யூ டூ. ஹாய் பேபி. சொல்லுடா. என்ன பண்ற? சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேன்டா. வீடு கழுவுன, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி அப்போ பார்த்து ரெஸ்ட் எடு. பரவாயில்ல, நீ பேசு. லூசே, போய் பாடு, நாளைக்கு பேசிக்கலாம். ஐ லவ் யூ. ம். என்ன சுயத்தை பண்ண மெசேஜே காணும்? ஐ லவ் யூ. ம். ஸ்வேதா, ஐ லவ் யூ. ம். இப்படி பண்றீ? ம். நீ ஃபர்ஸ்டெல்லாம் மெசேஜ் பண்ணலாம் மகேஷ் கிட்ட. ஐயோ இது வேற நின்று தொலைய மாட்டே. மொத்த 2 லிட்டர் குசி 2 மணி நேரமா என் தாலி அத்துலடா நீ. மகேஷ் கிட்ட காமிச்சியா? டேய் நான் என்ன காமிச்சேன்? மெசேஜ் பண்ணும்போது புரியும் பார்த்துட்டான். ரெண்டே ஒன்று தான். இப்போ அதுக்காக கோச்சிங்கிறான். மகேஷ் எதனா வேலையை கட்டிட்டானா? மச்சி, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், யாரும் எதுவும் பண்ண மாட்டானுங்க தான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டானுங்கடா. எவன் எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்கும் தெரியாது. நீங்க பாரு, உன்னை புதுசாக எதுவும் பண்ண சொல்ல, வழக்கமாக இல்லைனாலும் பண்ணுறது தான். சரி ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. 10 நிமிஷமா? எதுக்கு? My name is Bella. எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. The person you're calling is not answering. Please try later. திண்டிவனத்துக்கா? நீ எதுக்கு அங்கே போகிற? ஏதோ ஒரு வேலையை போகிறேன். ரைட் விட்ற. My name is Bella. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே. நானாக தொடமாட்டேன் ஐயா. Not answering. Please try later. நீங்கள் டேய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்றான், இந்த காசை மட்டும் தேடி எடுத்துன்னு வந்துடுறேன். என்னது? இப்போ தான் தேட போறியா? இதெல்லாம் நீ முன்னாடியே தேட வைக்க மாட்டியா? டேய் ஏற்கனவே எடுத்து வச்சு தானே திரும்ப தேடினுக்கிறேன். இந்த உலகத்தையே எடுத்து வச்சு திருப்பி தர முதல் நீயே தானே இருப்ப. சரி விடு, என்ன பண்ணுறது, வயசாக எல்லாம் மறந்து போதில்லை உனக்கு. டேய் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, உனக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் இருக்கும். டேய் நீ உன்னை ரஜினி நினச்சினுக்கிற, நீ ஒரு கஜினின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் தம்பி, பார்த்துக்க. இங்கே பாரா, இப்போ இந்த வெங்காயம் ஒன்று யாரும் கேட்டாங்களா? சீக்கிரம் தர பண்ண, ஆல்ரெடி டைம் ஆகுது. அதே தான் நானும் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பொத்திக்கின்னு உட்காந்துருந்தா
நானே தேடி எட்டுன்னு அப்பா வந்துருப்பா. உன்னை கும்பிட்றேன், சீக்கிரம் தேடு. எப்போ பார்த்தாலும் பேசினே இருப்பேன். என்னது நான் பேசுறேண்ணா? சொல்றா. ஹலோ மச்சி, என் பர்பஸில் கண்டுபிடிச்ச மச்சி. என்ன வளர்றா? என் ஃபோனில் இருக்கு பா மச்சி. வாப்பா, எப்போ வந்தீங்க? ஏதோ ஒரு பொறம்புக்கு என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டான் மச்சி. அந்த பொறம்புக்கு மட்டும் என் கையில் கச்சான் மச்சிக்கா. அவனை அப்படியே புட்டிச்சு கிழிச்சு வாயை ஒட்டிச்சு மொண்டையை டேய். பிடித்து அப்படியே என்னடா சாப்பிட்றே இல்லையா? குத்த வந்து ஹலோ என்னப்பா பண்றது? எவ்வளோ சடல வெயிட்டே ஏற மாட்டேது. என்னது வெயிட் ஏற மாட்டா? நான் சொல்றத மட்டும் நீ கேளு. டேய், எங்கள் அப்பா நான் சரி பேசிங்களா? வாரத்துக்கு 2 டைம் மாட்டுக்கறி வாங்கி அவிச்சு சாப்பிடு. அப்புறம் வெயிட் ஏறலன்னு எனக்கு கேளு. அதுவும் கரெக்ட் தான்ப்பா. இப்போ டேய், இங்கே பேசுறா. ஐயோ, அன்னைக்கு நம்ம அந்த பாய்களை சாப்பிடலப்பா, அது கூட நல்லா இருந்துச்சுல? நல்லா இல்லாம நல்ல மனுஷன்டா அவரு. நம்மளுக்கு எப்பவுமே பெரிய பெரிய எலும்பு தான் வைப்பா போல. ஆமாப்பா, நான் கூட பார்த்துருக்கேன். சரிப்பா, அப்புறம் சாம் கிட்ட ஏதோ ஃபோன் ஏற்றுன்னு சொன்னி அதெல்லாம் ஏற்றிட்டியா? ஏற்றிட்டேன்ப்பா. இப்போ கூட அந்த எக்ஸாம் ஆன்லைனில் தான் போயிட்டு இருக்கு அந்த கம்பெனிக்கு. ஒரு ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன், இன்னொரு ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கு. நீ எந்த இருக்கியாடா? உன்னை பார்க்கவே ஆசையாக இருக்குது. வீட்டில் ஒன்று கிடக்குது உன் ஃப்ரெண்டு. உருப்படுன்னு நினைக்கிற சான்ஸே இல்லை. அதெல்லாம் உருப்பட்டு உலக அதிசயம். எப்போ பார்த்த நாளுக்கு என்னை பற்றி என்ன சொல்லி இருக்கணும். சரிப்பா, அப்புறம் சாம் கிட்ட ஏதோ ஃபோன் ஏற்றுன்னு சொன்னி அதெல்லாம் ஏற்றிட்டியா? ஏற்றிட்டேன்ப்பா. இப்போ கூட அந்த எக்ஸாம் ஆன்லைனில் தான் போயிட்டு இருக்கு அந்த கம்பெனிக்கு. இங்க பாரேன், போன வாட்டியே மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு தலைவர் படத்துக்கு போயே ஆகணும், பாத்துக்க. ஸ்வேதா, நாளையா சுத்தமாக சான்ஸே கிடையாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அப்படின்னா மயிர் பிடுங்குற வேலை இருக்குது உனக்கு? ஏய், வேலைக்கு போகிறேன். ஏய், நீ பச்சையா ஓடுறன்னு தெரியுதுடா எனக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சாலே. ஸ்வேதா, என்ன சந்தேகப்படுறல நீ? The person you have called is speaking to someone else. நான் போன வாட்டியே போலன்னு தானே சொல்லின்னு இருக்கிறேன். இந்த வாட்டி எனக்கு தலைவர் படத்துக்கு போயே ஆகணும், அவ்வளவுதான். ஸ்வேதா, ஒரே சரிக்கா, நானே கால் பண்ணுறேன். வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்து. ஹலோ, யாரு? டேய், ஹரி பேசுகிறேன்டா. டேய், உன் ஃபோனுக்கு என்னடா ஆச்சு? டேய், டிஸ்பிளே வந்துச்சுடா, அதான் கண்ணில் குத்துருக்கேன். ஏய், நாளைக்கு கன்ஃபார்ம் வெளியே போகலாம் நம்ம. ஸ்வேதா போய் சொல்லிட்டா வெளியே போகிறேன்னு. ஏய், காலேஜ் குரூப் பார்த்தியா ஃபஸ்ட்டு நீ? குரூப்பில் என்ன? எக்ஸாம் ஆன்லைன் வச்சு தொலைச்சிடாங்கடா, ஒரே டார்ச்சராக இருக்குது. இருக்கட்டும். இருக்கட்டுமா? எப்பா சாமி, இந்த கம்பெனியில் மட்டும் உள்ளே போய் கிளியர் பண்ணி போகலாம் வச்சுக்க, எங்கள் அப்பா என்னை ஒரே வழியாக செஞ்சிருவான். ஏய், ஆனால் கொஞ்சம் நலம்ப ஓவராக தான் பண்ணிக்கிறேன் நீ. டேய், அப்படி தான் பண்ணுவேன், அதெல்லாம் கண்டுக்காத. சரி, இப்போ வீட்டுக்கு வரேன், உன் ஃபோனை மட்டும் கொடு. உன் ஃபோனில் இருக்கிற மெட்டீரியல் பிடிஎஃப் அதெல்லாம் லேப்டாப்பில் ஏற்றி தரேன். என் ஆளோட வெளியாச்சும் போயிருப்பேன். அதுவும் இல்லை, நான் நம்பி ஒரு பொய் வர சொல்லிட்டேன். ஏய், அழுது தொலையாதரா புறம்போக்கு. 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வரேன், ஃபோன் எடுத்து வை. வந்து தலை. டேய் சாமி, போயிட்டு வரடா. போயிட்டு வரடா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சாமே, டேய் சாமே, கடைக்கு போண்டா எங்கடா இருக்க? சாமே, செக். எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போ, அங்கே போ, இங்கே போ. நீ குஷ்டு 10 தூங்க வேண்டாம். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. My name is Bella. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத என்னடா ஃபோனை பாதியில் கட் பண்ணிட்டு போயிட்டா? அதெல்லாம் ஒன்றும் மச்சு விட. சரி, என் ஃபோனில் பிடிஎஃப் கட் பண்ணி ஏற்றினா இல்லை காப்பி பண்ணி ஏற்றினியா? காப்பி தாண்டா பண்ணி ஏற்றினேன், என்னாச்சு? இல்லைடா, என் ஃபோனில் பிடிஎஃப் எதுவுமே இல்லை. அது ஒரு நீ கட் பண்ணி போய் நினச்சேன். டேய் லூசே, அது நேற்று சொல்ல வேண்டியதானே, இப்போ வந்து சொல்கிறேன். எக்ஸாம் எப்படி எழுதுவேன்? ஏய், நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்தேன். பின்ன என்ன, காலையில் வந்தேன், தான் குடிச்சா எல்லாத்தையும் மறக்க வேண்டியது. சரிடா,
அப்பனா நான் அப்புறமா வீட்டில் தேத்திக்கிறேன். சரி சரி சீக்கிரம் வா. பொதுவாக எம் மனசு ஹலோ பா ஹரி காலையில் வரல தானே? என்னது வரலையா? இல்லையே, காலைல வந்தான் அவன். ஏதோ கொடுக்க வந்தான். என்ன இருந்தா சரியா ஞாபகம் வரலையா? என்னாச்சு காம? ஏதாவது வர சொல்லுமா? மச்சி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல? இல்லை, அந்த பையன் தான் ஸ்வேதா கிட்ட இருக்கிற சொத்துக்காக லவ் பண்ணான். இப்போ எங்கே போனான்னு கூட தெரில. ஆனால் நீ அப்படிலாம் இல்லைல்ல? டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்? இல்லைடா, அவங்க அப்பா அம்மா செத்தப்ப கூடவா அப்படி அழுவல. ஆனால் அந்த பையன் போனதை நினச்சி எப்படி அழுதா தெரியுமா? நீ லவ் பண்ணுறதுல தப்பு பண்ணல, ஸ்வேதாவை லவ் பண்ணுறதுல தான் தப்பு பண்ணிட்டேன். லவ்வை இப்போ போய் லவ் பண்ணு போ. காதலின் தீபம் ஒன்று ஏத்துனா உன் அதில் லவ் ஸ்டேட்டஸ் போயிடுவேன். மச்சி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், யாரும் எதுவும் பண்ண மாட்டானுங்க தான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டானுங்கடா. எவன் எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்கும் தெரியாது. பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் நார்மலாக வீட்டுக்கு வரேன், ஃபோன் எடுத்து வை. டேய் சேவர் மவனை, சைனா கட்டி பாவம் பண்ணி கேள்றா. ஐயோ என்னை மன்னித்து விடுங்கள் ஏசப்பா. இது மாதிரி குடிக்கும்போது என்னை எப்பவுமே மன்னிச்சுனே இருக்கணும். ஹல்லேலூயா. பிதா சுதா ஆமென். லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸு தெளிவாக போகிற மச்சி. ஏண்டா லவ் தானே பண்ண, ஏதோ கொலை பண்ண ரேஞ்சுக்கு பேசுறீங்களாடா? டேய் சேகர் மோனே, பிறந்ததுலேருந்து சிங்கிளாக இருக்கிறேன் நான். டேய் அவன் சொல்கிறதுல என்னென்ன தப்பு இருக்குது? முதல்ல என் ஃபோன்லேயே லாக்கே இருக்காது. அப்புறம் நம்ம வீட்லேயே 2 பேர் லவ் பண்ணானுங்க. அப்புறம் மச்சி லாக்கு போட்டுன்னு கிளம்பிட்டாங்க வரம்போக்குங்க. இப்போ நீ இந்நேரம் வாட்ஸ்அப் அது இது எல்லாத்தையும் லாக் போட்டு வச்சிருப்பில்ல? சரி என்னென்னா அவங்களுமே நினச்சிக்கிறியா? டா வாட்ஸ்அப்பில் லாக் போட்டுருந்தா பாரு. மேடம் இது ஆக்ஷன் மேடம், இவன் நடவடிக்கை வெளில விட்டு பாருங்க. நீ சும்மா இருடா, நீ பாரு மச்சி. இப்போ போகலப்பா, அப்புறமா போடுவேன். மச்சி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, என் வாழ்க்கையில் அசோக்கையும் அப்துல் மாலிக்கையும் ஏமாற்றி வாழ்கிற பழக்கம் இந்த அண்ணாமலைக்கு என்றைக்குமே கிடையாது. மேடம் உங்க கதையே வேணாம், ஏசப்பா இவனை சபிச்சிருப்பா.
கடுப்பாக இருக்குடா. டேய் இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே, சும்மா இது ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி பேசிக்கின்னு. எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னமும் இவருக்கு வேறு எதாவது இருக்குன்னு தோணுதுடா. இங்கே பாரு, நீ ரொம்ப பெருசாலாம் யோசிச்சுனுக்காத, இது அவ்வளோ பெரிய மேட்ரே கிடையாது. இல்லைடா, சில நேரத்தில் இவர் பண்ணலாம் பார்த்தா எனக்கு பயமாகுதுடா. ஏன்டா எருமக்கடை வயசாகுதுடா உனக்கு, இந்த வயசில் எதை பார்த்து பயப்படுத்துன்னு ஒரு விவஸ்தை இல்லை. இப்போ நான் என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா இப்போ? சரியா ஃபோன் பண்ணு, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, நீ வேணா அப்பா கூட்டிட்டு போய் ஒரு நாள் பாரு. ஏய், அம்மா சேர்த்துலேருந்து அவர்கிட்ட பேசி ஒரு வருஷம் ஆக போகுது. இவர் எங்கே ஒரு கூட்டு இது பண்ணி பேசி இங்கே பாடுறா, உங்ககிட்ட 100 வாட்டி மேலே சொல்லிட்டேன், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட், புரியுதா? உங்கள் அப்பா உங்கள் அம்மா வாண்டா கூட்டு போய் கொலை பண்ணல, எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஏய், எனக்கு இங்கே கேட்குது, இங்கே கேட்க மாட்டேன், என்ன பண்ண சொல்கிறேன்? ஆமாம், கேட்காது உனக்கு. அப்போ நீ ஒன்று பண்ணு, நீ எப்படியும் உங்கள் அப்பா கூட்டிட்டு போக மாட்டேன், நீயே தனியாக போய் ஒரு நாள் சைக்காட்டிஸ்ட்டை பாரு, அவர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவார் உங்கள் அப்பாவுக்கு, அதை கூட பார்த்துக்கலாம். ஃப்ரீயோட். சொல்லுங்க. சில நேரத்தெல்லாம் அம்மா ஃபோட்டோவே பார்த்துன்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அவங்க போட்ட ட்ரெஸ்லாம் எடுத்து பார்த்துனே இருக்காரு. எனக்கு அந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல டாக்டர். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் உங்கள் அப்பாவுக்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் பார்ஷியல் அம்னீஷியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அப்பாவை நேரம் நம்ம கிளினிக் கூட்டின்னு வந்துருங்க, நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். அவரை கூட்டின்னு வந்தா டாக்டர் பிரச்சனையே. சரி டாக்டர், இந்த அம்னிஷன் ஒன்று சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன? எப்படி சொல்கிறது, இந்த டைப் ஆஃப் அம்னீஷியா எப்படின்னா எப்பயாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது நடக்கும். இப்போ உங்கள் அப்பா சரி பாருங்களேன், எப்போ உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆக்ஷன் ஆச்சோ எனக்கு தெரிஞ்சு அதில் கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இது சில செல் வச்சு கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் அம்மாவை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி காரணங்களோட அப்பாவுக்கு அந்த நோய் வந்திருக்கலாம். பா பா டேய் ஹரி, என்னடா அந்த பக்கம்? இல்லைப்பா, நேற்று ஃபோன் வாங்கி போயிருந்தேன், அதான் கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியாடா? அந்த நாய்க்கு ஜுரம்டா, இப்போ தான் மாத்திரை போட்டு படுத்துங்குது. ஜுரமா? இல்லையே, நேற்று நல்லா தானே பேசுனா. நேற்று நல்லா தான் பேசுனா, இன்னைக்கு வந்துச்சு, என்ன பண்ணுறது? நீ ஒன்று பண்ணு, நான் மேலே போயிட்டு துணி காயப்பட்டு வந்துடுறேன், அவன் ஃபோன் அவன் பக்கத்துலேயே வச்சிரு, முடிஞ்சா அவனை எழுப்பி பாடுறா. சரி ஓகேப்பா, பார்த்துக்கிறேன். ஆனால் அவன் இன்னைக்கு எழுந்துற மாரி எனக்கு தெரில, நீ வேணா எழுப்பி பாரு.
பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை டாக்டர். இருக்கு. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா பற்றி பேசியிருந்தீங்கல்ல மறதி, அதுதான். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு டைப் வேற. இது எப்படி சொல்கிறது, அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இல்லைன்னா அவருக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஞாபகம் இருக்கும். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா ஹலோ யோ சேவரே, நான் 1/2 hourல அங்கே வந்துடுவேன். நான் வந்துட்ட பிறகு தான் கிளம்ப போகிறேன், குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா வச்சுக்கேன், நான் செம்ம கடுப்பாயிடுவேன். டேய் நான் கிளம்பிட்டேன், நீ வா. ஆமாம் ஆமாம், நீ கிளம்பி கிளிக்கல ஆச்சுன்னா எனக்கு தெரியும். இந்த பாரு திரும்பவும் சொல்கிறேன், 1/2 hourல நான் அங்கே வந்துடுவேன். நான் வந்துட்டு போகிறது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சொல்கிற வெள்ளம் வச்சுக்கேன். டேய் நான்லாம் மறப்பனா? நீ மறக்காம முதல்ல வீட்டுக்கு போடா வென்று. இவன் இப்படி பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக மறந்துடுவான் போலியே. டேய் ஹரி, எப்படா வந்த? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன், உங்கள் கூட இருந்து பார்த்துக்கிறது தான் அவருக்கு ஹை ப்ரையாரிட்டி. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் அவருக்கு ப்ரியாரிட்டி கம்மியாக இருக்கிற விஷயங்க ஒரு நபராக கூட இருக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் இவர் எப்படி சொல்கிறது, அவர் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். டேய் ஹரி, எப்படா வந்த? இப்போதாம்மா வந்தேன். ஃபோன் வர கீழே வந்து ஒழிஞ்சி டிஸ்பிளே போயிடுச்சு, கையில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வர ஒரு எக்ஸாம் இருக்குப்பா, அதை அட்டன் பண்ணால் தான் வேலையே கிடைக்கும் போல். அதான் சாங் பண்ண வாங்கி போலான்னு வந்தேன். எழுந்துட்டானா அவன்? எங்கப்பா ஃபோனை ஊற்ற திரும்ப பார்த்துட்டான். அதான பார்த்தேன். டேய் நீயே அவன மாதிரி இருந்துடாதடா, நீயாச்சும் அப்பா பேரை காப்பாத்து. அப்பா உங்கள் பேரை காப்பாற்ற போயிடுவேனா? எப்படி காப்பாற்றணும் மட்டும் பாருங்கள். சரி சரி, எனக்கு கொஞ்சம் சமைக்கிற வேலை இருக்கு, நான் வேற சமைக்கணும். உங்க அப்பா வேற பேங்க் போன்னு சொன்னான்டா, நான் போய் சரிப்பா கிளம்புறேன். சரிப்பா. டேய் பார்த்து போயிட்டு வாடா. ஹாய் டி. கண்டாங்கி சேலையாக மாறவா, உன் கண்ணாடி மேடி கொண்டு மூடவா. கிளம்பிட்டியா டி? எங்க என்ன ஸ்வேதா, இன்னைக்கு வெளியில் போகிறோம் தானே சொன்னேன் நான். நீ எப்படா சொன்ன? இப்பதான் எனக்கு இந்த பிளானே தெரியும். சரி விடு, உங்கள் அப்பா கிட்ட மட்டும் தெரியாமல் வெளியில் வந்துடு சீக்கிரம். ஸ்வேதா, நாளைக்கு சுத்தமாக சண்டை கிடையாது, நீ முக்கியமான வேலைக்கு. ஏய் வேலைக்கு போகிறேன், என்ன சந்தைக்கு போகிறல நீ?
My name is Bella. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன். சொல்லு ஸ்வேதா. அவன் உன் பக்கத்தில் இருக்கானா? யாரு? அதான் உன் ஃப்ரெண்டு. சாமா எங்கே வெளில போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், தெரியலையே. எந்த பொண்ணு கூட வெளில போயிருக்கான் அந்த புறம்போக்கு? என்னாச்சு ஸ்வேதா? எந்த பொண்ணு கூட அவன் வெளில போயிருக்கான்னு கேட்டேன். இல்லை, உன்கிட்ட தான் வந்திருப்பான்னு. எந்த பொண்ணு கூட அவன் வெளில போயிருக்காரு சொல்லு. சாரி ஸ்வேதா, அவன் உனக்கு பண்ணது தப்பு தான். ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு அவன் கேட்டோம். எனக்கு நீ கிடைக்கலனா யாருக்கு நீ கிடைக்கூடாது. செத்துப்படி. பி டைப்பா? சே, ஆளும் பசாகிறோம், ஃபோனும் பசாகுது. இது எப்படி சொல்லலாம், அவருக்கு தெரிஞ்ச நபர் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால பேசிட்டு போகிறேன்னு வச்சிங்களேன், திரும்பவும் அதே நபர் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் அவருக்கு ஒரு கவனச்சிதறல் கூட ஏற்பட்டுருக்கலாம். ஸோ அவருடைய மைண்டு வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். டேய் அரி, என்ன காலையில் இந்த பக்கம்? இல்லைப்பா, நேற்று எக்ஸாம் இருக்குன்னு ஃபோன் வாங்கி போயிருந்தேன். அப்படி நீ ஏதோ எக்ஸாம் இருக்காம அதான் குத்துட்டு போலான்னு வந்தேன். நான் அவன்கிட்ட குத்துருங்க. நீ எக்ஸாம் எழுதுற, அந்த நாய் எப்போ பார்த்தாலும் ஜுரம்னு படுத்து கிடக்குது. ஜுரமா? இல்லையே, எதுக்கு நல்லா தானே பேசினா. நான் என்னப்பா சொல்றது, அது திருந்தவே திருந்தாதுப்பா அது. பா, அவனா நல்லா படிக்கிற பையன் தான், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சரி, உங்கள் அப்பா ஏதோ பேங்க் போகணும்னு சொன்னானே, கிளம்பிட்டானா? இல்லைப்பா, குளிச்சுட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணி இப்போ வருவார்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நானும் கிளம்பிடுறேன். அடுப்பில் வர குக்கர் போட்டு வந்துடுறேன், பாத்திரம் வந்துடுறேன். இரு. பாப்பா, அந்த ஃபோன் பண்ண சார்ஜர் போட்டு போயிடேன். அது சுத்தமாக சார்ஜரே இல்லை. சார்ஜ் இல்லையா? சரி சரி, நான் போட்டுறேன்டா. சரி, ஓகேப்பா. அவருடைய மைண்டு வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும்.
இங்கே பாரு, உன்னை புதுசாக எதுவும் பண்ண சொல்ல, வழக்கமாக இல்லைனாலும் பண்ணுறது தான். சரியா ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. 10 நிமிஷமா? எதுக்கு? யோ போய் வரேன். யோ நான் வரதான் சொல்கிறேன். ஹலோ சொல்கிறா. மச்சி, ஒரு சில டைம் நான் நோட் பண்ணி சொல்லணும், முடியுமா? டைமிங்கா? நேற்றுக்கு ஒரு ஆடை வெட்ட வேண்டியது இருக்குது. இப்பதான் தேட போறியா? இதெல்லாம் நீ முன்னாடி தெரிவிக்க மாட்டியா? இப்ப இந்த வெங்காயம் ஒண்ணு யாரும் கேட்டாங்களா? சீக்கிரம் தர பண்ண. ஹலோ மச்சி, அந்த கடைசி டைமிங் அமிச்சிட்டேன் பாருடா, பார்த்துக்கோ. மகிழ்ச்சி. நீங்க பாரு, உன்னை புதுசாக எதுவும் பண்ண சொல்ல, வழக்கமாக இல்லைனாலும் பண்ணுறது தான். நான் 6 மணிக்கு வந்துடுறேன். பா, கேஸ் வாசனை இல்லை? என்னது கேஸ் வாசனையா? என்னடா சொல்ற? வாசனை வருது. ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தேன். ஐயோ, சாம ஏன்பா வெளில நிற்கிற? ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கு. ஐடி வேற ஃபோன் கேட்டான், மறக்காம எடுத்து கொடுத்துருங்க. இன்னைக்கு வேற ரொம்ப முக்கியமான எக்ஸாம். முக்கியமான எக்ஸாம் தான்டா, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ எப்படி எழுதுவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் திருப்பி எழுதிப்பேன். இப்போ ஜொல்ல அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நீங்கள் அடிக்கிட்டு கொடுத்துருங்கப்பா, அவன் எக்ஸாம் எழுதிப்பா. சரி, உங்கள் அப்பா கிளம்பிட்டானா இல்லையாடா? அவன் மறந்துடுவான்னு சொல்லிட்டு தானே திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருந்தேன். டைம் வர ஆயினே இருக்குது சார். சொல்கிறேன்ப்பா, இந்த போகிறேன் இந்த சொல்கிறேன். பா சீக்கிரம் கூப்பிடுறேன்ப்பா. ஏய், இப்போ கதவு எதுக்கு பூட்டுற? அந்த நாய் மூஞ்சி பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி வெளியே போகிற மாதிரி தெரியுதுடா. அதனால தான் பூட்டி வைக்கிறேன். சரிண்ணா, பைத்தியண்டா நீ. ஏய், அவனை பற்றி தான் தெரிஞ்ச அப்படிலாம் பேச மாட்டேற நீ. ஆமாம், தெரியாது எங்களுக்கு. சரியா ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாண்ணா. 10 நிமிஷமா? எதுக்கு? ஹலோ, சொல்றா. உன் ஃபோன் என்னாச்சு? வேற நம்பர் வர? பா நான் சொல்கிறேன், அரி வீட்டில் இருக்கா இல்லை வெளியே நான் போயிடறானாப்பா? வீட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏ ஹரி, சாம் ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் பாருடா. ஏதோ எக்ஸாமா பாரு, அட்டன் பண்ணு சீக்கிரம். பா நேற்று அரிட்டு ஃபோன் கொடுத்துருந்தேன்ப்பா, அது எடுத்துன்னு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வா. சரிடா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துன்னு வரேன். பா எனக்கு அது இன்றைக்கி வேணும்ப்பா. அது எதோ எக்ஸாமா, அது அட்டன் பண்ண எனக்கு வேலை கிடைக்காது பாப்புறோம். டேய் சரிடா சரிடா, கொஞ்ச நேரத்தை எடுத்து வந்துடுறேன்டா.
ஹலோ ஏன் என் ஃபோன் யாரும்மா? அங்கிள் சாம் இல்லையா அங்கிள்? இல்லைம்மா, நான் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறேன். நேற்றுலேருந்து அவன் ஃபோன் இங்கே தான் இருக்குது. இப்போ தான் எடுத்து போய் கொடுக்க போகிறேன். எதுவும் எக்ஸாம் இருக்குதாம்மா? ஆமாம் அங்கிள், ரொம்ப முக்கியமான எக்ஸாம். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துன்னு போய் கொடுங்க. சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஃபோன் எடுத்து போய் கொடுக்குறேன். டேய் யாரே, அப்பா பேரை காப்பாத்துண்டா, பார்த்துக்க. நம்மளாம் போய் அதிகாரத்தில் உட்காரணும். அதான் நம்முடைய இலக்கு, ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் என் கண்ணுல மட்டும் நீ பற்றாத. உன்னை எத்தால அடிப்பனே தெரியாது. டேய் சாம, இன்னைக்கு ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்குதாம்மா. இந்தா போய் அட்டன் பண்ணு. அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு வேறு ஃபோன் பண்ணிச்சுடா, அது என்னன்னு பாரு. இன்னொரு விஷயம், சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பி ரெடியாரு. உங்கள் அம்மா கலர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இது கல்றிக்கா? இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு இறந்த நாள்ரா, போகலாம் வேணாமா? இறந்த நாளா? ஆமாண்டா, இறந்த நாள் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ தானே உங்கள் அம்மா ஒரு பொண்ணு உயிரை காப்பாச்சு. அது என்ன நடந்து ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அந்த பொண்ணு இப்படி திடீர்னு தான் இருக்கான், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். உயிரை காப்பாற்றினாங்களா? எந்த பொண்ணு? அந்த பொண்ணு யாருன்னு தெரியலடா, ஆனால் சூசைட் கேஸ் போல். கையெல்லாம் ஒரே ரத்தோடு வந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. நல்ல வேலை நானும் உங்கள் அம்மாவும் அதே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே பிளட் குரூப் போல், AB நெகட்டிவ். மச்சி, அவன் ஆல்ரெடி லவ் பண்ணதுக்கு சூசைட் அட்டன் பண்ணி 6 நாள் ஐசியூலேருந்து பிளட்டு வேறு கிடைக்காம, அப்புறம் யாரோ புண்ணியமாக பிளட்டு கொடுத்து காப்பாற்றி சொல்லும் போதே கஷ்டமாகுதுடா. நான் அடிக்கடி நினைப்பேன்டா, இன்னும் அந்த பொண்ணு ரூபத்தில் உங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்குதுன்னு. ஆனால் என்ன மாதிரி தான் இல்லைடா உங்கள் அம்மா. உனக்கு எதுனா ஒன்று வச்சுக்கேன், அவள் உன்னை 1 மணி நேரம் கூட எங்கேயும் தனியாக விட்டு போனது இல்லைடா. அவள் உன்னை அப்படி பார்த்துக்க தெரியுமா? சரிடா, அப்புறம் 6 மணிக்கெலாம் ரெடியாக இருக்கு, கிளம்பி. நான் வந்துடுறேன், சரியா? உனக்கு எதுனா ஒன்று வச்சுக்கேன், அவள் உன்னை 1 மணி நேரம் கூட எங்கேயும் தனியாக விட்டு போனது இல்லைடா. அவள் உன்னை அப்படி பார்த்துக்க தெரியுமா? உசுர போனாலும் எனக்கு நீதானே, உலகம் அழிஞ்சாலும் எனக்கு நீதானே, என்னை விட்டு போனாலும் எனக்கு நீதானே, உனக்கு நானே, எனக்கு நீதானே. விரல் பிரிந்தாலும் எனக்கு நீதானே, உன் முகம் மறைந்தாலும் எனக்கு நீதானே, கடல் நீர் கரைந்தாலும் எனக்கு நீதானே, உனக்கு நான் தானே, எனக்கு நீதானே. டாக்டர், ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு நார்மல் விஷயம் தானே? நமக்கு நார்மல், ஆனால் அது உங்கள் அப்பாவுக்கு அப்நார்மல். பிகாஸ் யுவர் ஃபாதர்ஸ் லெவல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் ஹை. டாக்டர், அப்போ பாதி ஞாபகம் இருக்குன்னா அது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைல்ல? நோ, இது ஏர்லி ஸ்டேஜ் தான். இது அதிகமாச்சுன்னா உங்களே கூட உங்கள் அப்பா மறந்து போகலாம். டேய் டேய், ஏன்றா